அன்பு தமிழ் மக்களே வணக்கம். அரசியல் போரடிக்காமல் இருக்கணும்னா அதுக்கு சில கட்சிகள் இருக்கின்றன. அந்த மாதிரி விடியல் கட்சிகளை கவனிப்பது தான் நமது தலையாய கடமை. அந்த விளக்குமாத்து கட்சிகளை விமர்சிப்பது எப்போவுமே நமக்கு குஷியை கிளப்பும் ஒரு விஷயம். அதுதான் என்னுடைய ஹாபி. விளக்குமாத்தையே தனது தேர்தல் சின்னமாக வைத்திருக்கும் ஆம் ஆத்மி கட்சியை கொஞ்சம் விளக்குமாத்தால் சுத்தம் பண்ணிவிட்டு வருவோமா? 2013ஆம் வருடம் 3 முறை முதல்வராக டெல்லியில் கோலோச்சி கொண்டிருந்த ஷீலா தீட்சித்தை கெஜ்ரிவால் தோற்கடித்ததும் டெல்லிவாசி மக்கள் என்ன நினைத்தார்கள் தெரியுமா? வாராது வந்த மாமணி வந்து விட்டார், தங்களில் ஒருவன், அதாவது சாதாரண மனிதன் முதல்வன் ஆகப் போகிறான் என்று அகமகிழ்ந்தனர். ஊழலுக்கு எதிராக உண்ணாவிரதம் இருந்த அண்ணா ஹசாரேயை தாங்கி பிடித்த கெஜ்ரிவால் அவரை விட்டு நைஸாக விலகினார் முதல்வராக பதவியேற்க. பூவோட சேர்ந்த நாரும் மணக்கும் என்று டெல்லி வாசிகள் நம்பினார்கள். ஆனால் அந்த நார் ஊரா நார ஆரம்பித்தது. அது முதலில் அவர்களுக்கு தெரியவில்லை. அண்ணா ஹசாரேயுடன் உண்ணாவிரத பந்தலில் இருந்த கெஜ்ரிவால் அண்ணா ஹசாரேயை உதாசீனப்படுத்தியதை யாரும் அப்ப பெருசா பேசவில்லை, எடுத்துக்கொள்ளவில்லை. லோக்பால் பில்லை நிறைவேற்ற போராட அவர் கொஞ்சமும் தளரவில்லை. 2011ஆம் வருடம் அரசாங்கம் அவருடைய கோரிக்கைக்கு அடிபணிந்தது. ஊழல் செய்பவர்களுக்கு தூக்கு தண்டனை கொண்டு வர வேண்டும் என்று அவர் வலியுறுத்தியதும், இதன்னடா வம்பா இருக்கு என்று கெஜ்ரிவால் அவரிடமிருந்து நைஸாக விலக ஆரம்பித்தார். அண்ணா ஹசாரே இந்தியன் ஆர்மியில் டிரைவர் மற்றும் சோல்ஜராக பணிபுரிந்து ஓய்வு பெற்றவர். காஷ்மீர் இந்தியாவின் ஒரு பகுதி என்று, அதற்காக பாகிஸ்தானுடன் போரிடவும் தயார் என்று அறிவித்தவர் அவர். தேசத்தை நேசிப்பவனுடன் கெஜ்ரிவால் நட்புடன் இருக்க முடியுமா? அது தேச அரசியல் துரோகம் அல்லவா? அண்ணா ஹசாரேயை கை கழுவிய கெஜ்ரிவாலை முதலில் எல்லோரும் ஒரு புனிதனாக பார்த்தனர். 10 வருட அரசியலில் யாருமே எதிர்பார்க்காத வகையில் பஞ்சாபில் தேர்தலில் நின்று ஆட்சி அமைத்தார். அதை ஒரு பெரிய சாதனையாக பார்த்தனர். ஒரு மாநில கட்சி 2 மாநிலங்களை ஆண்டது. உடனே அவருக்கு சின்ன மாநிலமான கோவாவை ஆளுவதற்கு ஆசை பிறந்தது. அதற்கு வாக்காளர்களை கவர நிறைய பணம் தேவைப்பட்டது. அதே மாதிரி அஸ்ஸாம், ஹரியானா, குஜராத் போன்ற மாநிலங்களிலும் காலூன்ற ஆசைப்பட்டார் நம்ம கெஜ்ரிவால். அங்கெல்லாம் எதிர்பார்த்த தோல்வியை தழுவினார். அவர் நினைத்தது எதுவும் நினைத்தது போல் நடக்கவில்லை. ஏனென்றால் மோடி அலை அவரை இழுத்து கொண்டு போய்விட்டது. திமுக மாதிரியான கட்சி டெல்லியில் போய் தேர்தலில் நின்று ஜெயிக்க முடியுமா? அதை மாதிரி தான் இதுவும். வடக்கன்ஸு ரொம்ப விவரமானவங்க. கோவா தேர்தலுக்கு பணம் கொண்டு சென்ற விஷயம் பிஎம்எல்ஏ கேஸில் ஈடியிடம் மாட்டியதும் விக்ரமாதித்த மாதிரி சற்றும் மனம் தளராமல் கெஜ்ரிவால் பெயில் மேல் பெயிலுக்கு அப்ளை பண்ணிக்கிட்டே இருந்தார். அவருடைய வக்கீல்கள் எல்லாமேனும் கடைவீதியில் கிடைக்கிறது, ஜாமீன் மட்டும் கிடைக்கவில்லை என்று கெஜ்ரிவாலிடம் வந்து சொன்னார்கள். கடைசியில் பாராளுமன்ற தேர்தலுக்கு பிரச்சாரம் செய்ய வேண்டும் என்று கோரிக்கையை வைத்து ஜாமீனை பெற்றார் கெஜ்ரிவால். அதுக்கே தாவு தீர்ந்து போச்சியா அவருக்கு. ஜாமீன் காலத்தை நீட்டிக்க சிடி ஸ்கேன் எடுக்கணும் அப்படின்னு சொன்னார். ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்னு சொன்னார். நெஞ்சு வலிக்கிறது என்றார். எனக்கு ஹார்ட் அட்டாக் வரப்போகுது அப்படின்னு சொன்னார். நான் ஜெயிலே செத்துடுவேன் அப்படின்லாம் சொல்லி பார்த்தார். ஆனால் கோர்ட் எதையும் காதில் போட்டுக்கொள்ளவில்லை. உங்களுக்கு ஜெயிலிலே அந்த வசதிகள் எல்லாம் செய்து தரப்படும் என்றார் ஜட்ஜ். ஜாமீனில் வந்து ஆம் ஆத்மி கட்சியை தேர்தலில் 7 தொகுதியிலும் படுபயங்கரமாக தோற்க வைத்ததும் நிம்மதியா அமைதியா ஜெயிலுக்கு போய் படுத்துக்கிட்டாரு இந்த கெஜ்ரிவால். வந்த காரியம்தான் கனகச்சிதமா முடிஞ்சு போச்ச. ஜெயிலில் போய் ரெஸ்ட் எடுப்போம். டெல்லியில் தண்ணீர் பஞ்சத்தை போக்க எந்த நடவடிக்கையும் அவர் செய்ய முயற்சி செய்யவில்லை. டெல்லி வாசிகளை டெல்லி தெருக்களில் காலி குடங்களுடன் ஓட வைத்தது தான் இவரது 10 ஆண்டு கால கின்னஸ் ரெக்கார்ட். தேசிய தலைவராக தன்னை காட்டிக் கொண்டவர் மாநில தலைவராக ஜெயிலுக்கு திரும்பினார். பஞ்சாபில் ஆளும் கட்சியாக இருந்தும் அவரால் பாராளுமன்ற தேர்தலில் 3 சீட்டுக்கு மேல் ஜெயிக்க முடியவில்லை. காங்கிரஸ் கூட 7 சீட்டு ஜெயித்தது அந்த பஞ்சாபில். சட்டசபை தேர்தலில் 42% ஓட்டு வாங்கிய ஆம் ஆத்மி கட்சி பாராளுமன்ற தேர்தலில் 26% ஓட்டு தான் வாங்கியது. அஸ்ஸாம், ஹரியானா,
குஜராத்தில் இந்த மாநிலங்களில் வழக்கம் போல மண்ணை கவ்வியது. அடுத்த வருடம் டெல்லி மாநில தேர்தல் வருகிறது. அதில் வாங்கும் ஓட்டு அதனுடைய தலைவிதியை நிர்ணயிக்கும். அதற்குள் ஆம் ஆத்மி கட்சியை தோற்க வைக்க நிச்சயம் ஒரு பிளான் போட்டு ஜாமீனில் அவர் வெளியே வந்து விடுவார். டெல்லி ஹைகோர்ட்டு கெஜ்ரிவாலுக்கு பெயில் கொடுத்த போது ஊழல் வழக்கிலிருந்தே விடுதலை ஆகிவிட்ட மாதிரி பில்டப் எல்லாம் கொடுத்தாரு. பட்டாசு கொளுத்தி கொண்டாடப்பட்டது அவருடைய ரிலீஸ். போவோர் வருவோர் வாயிலெல்லாம் லட்டுகள் திணிக்கப்பட்டது. பஸ் ஸ்டாண்டுகளில் கூடியிருந்த மக்களுக்கு பிளட் சுகர் லெவல் கூட்டப்பட்டது. மாலை மேல் மாலைகள் அவர் கழுத்தில் வந்து அலங்கரித்தது. அப்போ கூட மக்களின் தண்ணீர் பிரச்சனையை அந்த சாதாரண மனிதன் கவனிக்கவில்லை. எனவே டெல்லி மக்களும் அவருக்கு தண்ணி காட்டினார்கள். ஜூன் 1ஆம் தேதி கெஜ்ரிவாலுக்கு ஜெயில் கதவு திறந்து வைக்கப்பட்டது. PMLA கேஸோடு CBI ஊழல் வழக்கும் சேர்ந்து கொண்டது. ஜெயிலுக்கும் கோர்ட்டுக்கும் வாக்கிங் போனால் டயபெட்டிஸுக்கு நல்லது என்று சிறையில் உள்ள டாக்டர் சொன்னாராம். சாராய வியாபாரிகளுக்கு 6% இருந்த லாபம் 12% உயர்த்தி வழங்கப்பட்டது கெஜ்ரிவால் அரசாங்கத்தால். அதுக்கு பரிகாரமாக ஜஸ்ட் ஒரு 100 கோடி ரூபாய் லஞ்சம் வாங்கப்பட்டது. அதில் 45 கோடியை ஹவாலா மூலம் கோவா தேர்தலுக்கு மொய்யாக எழுதி அனுப்பினார் நம்ம கெஜ்ரிவால். அதை முன்னின்று நடத்தி கொடுத்தது விஜய் நாயர் என்ற கெஜ்ரிவாலின் உதவியாளர் என்ற போர்வையில் உள்ள நெருங்கிய நண்பர். அதன் ப்ரூஃப் CBI கையில் சிக்கிவிட்டது. இப்போ எல்லாம் வாக்காளர்கள் விழித்து கொண்டார்கள். ஊழல் புரிந்தவனை தண்டிக்க வேண்டும் என்று அவர்கள் மனப்பூர்வமாக விரும்புகிறார்கள். செய்த ஊழல்களை அவர்கள் எளிதில் மறப்பதில்லை. ஏற்கனவே கந்தலாக கிழிந்து தொங்கிய கெஜ்ரிவாலின் வேஷ்டி இப்போ CBIயின் முள்வேலியில் சிக்கி கிடக்கிறது. காங்கிரஸ் கூடவும் ஒத்து போக முடியல. இந்தி கூட்டணியும் நிலைச்சு நிற்கல. ஜெயிலுக்கு போனதுக்கு ஒரு அனுதாப அலையும் வீசவில்லை. ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகளை பார்த்து கெஜ்ரிவால் ஆதரித்த அந்த சாராய கடைகளில் போய் 2 லார்ஜ் அடிச்சுக்கிட்டு சோகத்தை மறைக்க வேண்டிய நிலைமை அவருக்கு வந்துவிட்டது. அவருக்கும் அவரது தொண்டர்களுக்கும். காங்கிரசும் ஆம் ஆத்மி கட்சியும் சேர்ந்து 43% வாக்குகளைத்தான் வாங்க முடிந்தது. ஆனால் பிஜேபியோ 54% வாக்குகளை பெற்று 7 தொகுதிகளையும் கைப்பற்றியது. உதவாக்கரை கெஜ்ரிவாலின் முயற்சிகள் உதவாமல் போயிடுச்சு. ஆம் ஆத்மி கட்சியும் திமுக மாதிரியான ஒரு ஊழல் கட்சி தான் என்று டெல்லி வாசிகள் உணர்ந்து விட்டதால் அவர்களை இவர்களால் ஏமாற்ற முடியவில்லை. தேர்தல் நேரத்தில் ஆம் ஆத்மி கட்சியும் காங்கிரசும் ஒருவரை ஒருவர் குற்றஞ்சாட்டி முழங்கியதை கேட்ட டெல்லி மக்களின் விரல்கள் ஆட்டோமேட்டிக்கா தாமரை பட்டனை அழுத்திவிட்டது. காங்கிரசுடன் கூட்டணி போடாமல் தனித்து போட்டியிட்டிருந்தால் 1-2 சீட்டு நாம ஜெயித்திருப்போம் என்று அதன் குட்டி தலைவர்கள் இப்பவும் புலம்பிக்கிட்டு இருக்காங்க. கெஜ்ரிவாலின் எக்ஸைஸ் ஸ்கேம், லிக்கர் கேட் ஸ்கேம் டெல்லி வாசிகளை அவர் மேல் நம்பிக்கை இழக்க வைத்தது. அதனால் அவர்களுடன் கூட்டணி போட்ட எங்களையும் மக்கள் புறந்தள்ளி விட்டார்கள் என்று காங்கிரசும் இப்போ புலம்புகிறது. கூட்டணிக்கு ஆள் பிடிக்கும் போது அது ஏன் உங்களுக்கு தெரியவில்லை என்று அங்குள்ள மக்கள் கேட்கிறார்கள். வாட்டர் மினிஸ்டர் ஆதிஷி தண்ணீர் பிரச்சனையை சரிவர ஹேண்டில் பண்ணாதது இன்னொரு பின்னடைவு ஆம் ஆத்மி கட்சிக்கு. இந்த மாதிரி தண்ணீர் கஷ்டம் இதுவரை டெல்லியில் வந்ததும் இல்லை. தண்ணீர் விஷயத்தில் நல்ல தண்ணி காட்டினார் அவர். அதுபோல் இந்த மாதிரி மழை வெள்ளமும் டெல்லிக்கு வந்ததில்லை. ரெண்டிலும் டெல்லி அரசாங்கங்கள் மக்களை காப்பாற்ற தவறிவிட்டது. மக்கள் வரிப்பணத்தில் மழைநீர் வடிகால் சரிவர அமைக்கப்படவில்லை என்ற குற்றச்சாட்டும் உள்ளது. அது அவர்களுக்கு திமுக அரசாங்கத்தை நினைவுபடுத்தியது. தமிழர்களைப் போல் நாங்கள் ஏன் அவதிப்பட வேண்டும், உணர்கட்ட ஜென்மங்களாக ஏன் இருக்க வேண்டும் என்ற கேள்வி அவர்கள் மனதில் எழுந்தது ஒரு நியாயமான கேள்விதானே. ஆம் ஆத்மி தலைவர்கள் ஊழல் புகாரில் இருந்து தப்பிக்க என்ன வழி என்று ஆலோசிப்பதிலேயே நேரத்தை செலவழித்தார்களே தவிர மக்கள் பிரச்சனைகளை நினைத்து பார்க்கவில்லை. ஜாமீன் வாங்குவது எப்படி, ஜெயிலுக்குள் இருந்து வெளியே வருவது எப்படி, CBI விசாரணைக்கு ஒத்துழைக்காமல் இருப்பது எப்படி என்பதில் செலவழித்த நேரத்தில் ஒரு பகுதியை கூட மக்கள் பிரச்சனையை தீர்ப்பது குறித்து சிந்தித்து பார்க்கவே இல்லை. மனுஷனுக்கு ஆத்திரம் வரத்தானே செய்யும். ஜெயிலுக்குள் இருக்கும் போதும் இதை பற்றி கெஜ்ரிவால் எந்தவித அக்கறையும் காட்டவில்லை. இனிமேல் ஆம் ஆத்மி உண்ணாவிரதம், தர்ணா போராட்டம், ஹர்த்தால், பந்த், மனித சங்கிலி, சிறை நிரப்பும் போராட்டம்
என்று எந்த ஒன்றை நடத்தினாலும் அவருக்கு மக்கள் ஒத்துழைக்க தயாராக இல்லை, ஒத்துழைக்கப் போவதில்லை. அவர்களின் கதறல்களை காது கொடுத்து கேட்கப் போவதும் இல்லை. தெருநாய்கள் ஏதோ கத்துகின்றன என்று இனி அவர்கள் கடந்து போவார்கள். ஊழல் புகார் வந்ததுமே தனது முதல்வர் பதவியை ராஜினாமா செய்துவிட்டு வழக்கை சந்தித்திருந்தால் கெஜ்ரிவாலின் இமேஜ் இந்த அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காது, இந்த அளவுக்கு டேமேஜ் ஆகியிருக்காது. ஜெயிலுக்குள் இருந்துகிட்டே முதல்வராக செயல்படுவேன் என்று அவர் சொன்னது மக்கள் மத்தியில் எடுபடவில்லை. தமிழக மக்கள் லாகா இல்லாத மந்திரிகளை ஆதரித்தது மாதிரி ஜெயில் முதல்வரை மக்கள் ஆதரிப்பார்கள் என்று கெஜ்ரிவால் நினைத்து ஏமாந்தது தான் மிச்சம். டெல்லி மக்கள் அதே போல ராகுல் போன்ற கோமாளி தலைவர்களையும் ஆதரிப்பதில்லை. தே வாண்ட் சீரியஸ் பொலிட்டிஷியன்ஸ் லைக் மோடி, நாட் ஜோக்கர்ஸ். வரப்போகிற டெல்லி தேர்தலை கெஜ்ரி சந்திக்கும் போது இதுவரை படிக்காத சில எக்ஸ்ட்ரா பாடங்களை அவர் படிக்க வேண்டியது வரும். எந்த சிலபஸையும் அவரால் சாய்ஸில் விட முடியாது. விட்டால் எக்ஸாமில் ஃபெயில் ஆவது நிச்சயம். மறுபடியும் மீண்டும் ஒரு தகவலோடு வருவேன். ஜெய் ஹிந்த்.